ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மகா பெரியவா திருவடி சரணம். இந்த கார்த்திக் வீடியோஸ் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை அன்பர்களுக்கும் வணக்கம். மகா பெரியவா நிகழ்த்திய அற்புதங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். பெரியவா பெருமை என்ற இந்த பதிவிலே நடமாடும் தெய்வம் கருணைக்கடல் காஞ்சி மகான் நிகழ்த்திய அற்புதங்களை பற்றிய பதிவுகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிதம்பரம் நடராஜ பெருமான் கோவிலுக்கு காஞ்சி மடத்திலிருந்து எந்த ஆச்சாரியர்களும் செல்வதில்லை. அது சிதம்பரத்து மக்களுக்கு ஒரு பெரிய குறையாகவே இருந்தது. மகா பெரியவா எல்லா கஷேத்திரங்களுக்கும் போறா, ஆனால் நம்ம சிதம்பரம் தலத்துக்கு மட்டும் வரவே இல்லையே, உள்ளே வந்து நடராஜ பெருமானை தரிசிக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு ஒரு குறை இருந்தது. காரணம் என்னென்னா, சங்கர மடத்தில் உள்ள ஆச்சாரியார்கள் ஜகத்குரு அப்படிங்கிற பட்டம் இருக்கிறதுனால கை நீட்டி எதையும் வாங்கிக்கிறதில்ல அப்படின்னு ஒரு முடிவு. ஆனால் சிதம்பரம் கோயில் தீட்சிதர்கள் என்ன சொல்கிறா, நாங்கள்லாம் கைலாய பரம்பரையை சேர்ந்தவா, அதனால் நாங்கள் விபூதி கொடுத்து காஞ்சிபுரம் சங்கராச்சாரியார்கள்லாம் அந்த விபூதியை கை நீட்டி வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு காலத்தில் அப்படி இருந்தது, 1933க்கு முன்னால். அதனால் சங்கரம் மடம் அங்கே உள்ள ஆச்சாரியர்கள் கோவிலுக்குள்ளே போகிறதில்ல. வெளியே இருந்தே நடராஜ பெருமானை மனசார பிரார்த்தனை வேண்டு அப்படியே போயிடுவா, கோவிலுக்குள்ளே போகிறதில்ல. ஏன்னா போனால் விபூதி வாங்கிக்கணும். அதனால் இப்படி ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்தது. 1933 வருஷம் சிதம்பரம் கோவில் தீட்சிதர்கள்லாம் நினைக்க ஆரம்பிச்சுட்டா, பெரியவா கோவிலுக்கு வந்தால் பரவாயில்ல, அப்போ விபூதி வாங்கிக்கலனாலும் பரவாயில்ல, கோவிலுக்குள்ள வரணும். ஏன்னா அவருடைய பெருமையும் புகழும் அவர் செய்த அற்புதங்களும் அப்படி பரவி கிடந்தது. இந்த தகவல் மகா பெரியவாளுடைய காதுகளுக்கும் போனது. அவர் தான் வேறுபாடுகள் எதுவும் பார்க்காத கருணை கடல் நடமாடும் தெய்வமாச்சே, செயற்கரிய செய்வார் பெரியோர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாள் திடீர்னு சிதம்பரம் கோவிலுக்கு மகா பெரியவர் போயிட்டார். காலங்காலத்தில் எந்திரிச்சு நேராக சிவகங்கை திருக்குளத்தில் போய் குளிச்சுட்டு நித்திய கர்ம அனுஷ்டானங்களையும் முடிச்சுட்டு நேராக நடராஜ பெருமான் சன்னதியில் போய் நிற்கிறார். அப்போ தான் காலம்பர பூஜைக்கு தீட்சிதர்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு பெரியவரை பார்த்ததுனும் அந்த பரமேஸ்வரனையே பார்த்த மாதிரி அவளுக்கெல்லாம் ஒரு சிலிர்ப்பும் தவிப்புமா ஆயிடுது. நம்ம எப்போ வருவாரோன்னு ஏங்கின்னு இருந்த மகா பெரியவா திடீர்னு இப்படி காலங்கத்தால் நிற்கிறாரேன்னு உடனே பண்ணி அவளுக்கெல்லாம் ஒன்றும் புரியல. அப்புறம் எல்லாம் ஒரு வாரம் சுதாரிச்சுட்டு எல்லாருமா கூடி பேசி அவருக்கு பூர்ண கும்ப மரியாதையெல்லாம் கொடுத்து பெரியவரை தரிசனம் பண்ணி வச்சா. பெரியவரும் மனசார திருப்தியா நடராஜ பெருமானை தரிசனம் பண்ணிட்டு உடனே போயிடல, அங்கே உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் அமர்ந்து 15 நாட்கள் உபன்யாசம் பண்ணினார். சிதம்பரத்தில் உள்ள அவ்வளவு மக்களும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. பெரியவரை பார்க்க முடியலையே, கோயிலுக்கு அவர் வரமாட்டேங்கிறாருன்னு நம்ம நினச்சது போக ஆயிரங்கால் மண்டபத்தில் உட்காந்து 15 நாள் அவர் உபன்யாசம் பண்ணுறதையும் கேட்குறோமே அப்படின்னு அவெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டான். சிதம்பரம் ஒரு சாதாரணமான ஸ்தலம் இல்லை, அதை பூலோக கைலாயம் என்று சொல்வார்கள். ஆதிசங்கர பகவத்பாதர், அவருடைய குரு கோவிந்த பகவத்பாதர், அவருடைய குரு கௌடபாதர். அந்த கௌடபாதர் பதஞ்சலி முனிவர்கிட்ட பாடம் படித்தவர்னு சொல்லுவாள். பரத சாஸ்திரத்தையே எழுதினது பதஞ்சலி முனிவர்னு சொல்லுவாங்க. அந்த பதஞ்சலி முனிவருக்கும் புலிக்கால்களை உடைய வியாக்கிரபாத முனிவருக்கும் நடராஜ பெருமான் தரிசனம் கொடுத்து அவருடைய திரு நடன காட்சியும் இந்த சிதம்பரம் தலத்தில் கொடுத்து ஆட்கொண்டதாக சொல்லுவாள். அவ்வளவு புகழ் பெற்றது, அவ்வளவு விசேஷமானது நடராஜர் திருத்தலம். அது மட்டும் இல்லை, பூலோக கைலாயம் என்று சொல்லப்படுகிற நடராஜர் பெருமான் அருள் புரியும் இந்த சிதம்பரம் திருத்தலத்தை தானாக உண்டாயினது அப்படின்னு சொல்லுவாள். அதை யாரும் உருவாக்கினதில்லை, அதுவாகவே உருவானது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அருமையான சிதம்பரம் தலத்துக்கு
நடராஜ பெருமான் அருள் புரியும் அந்த ஆனந்த ஆலயத்துக்கு வந்த மகா பெரியவர் பெருமானை திருப்தியாக தரிசனம் பண்ணிட்டு மனதில் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டார். தூக்கிய திருவடின்னு சொல்லுவா. நடராஜ பெருமான் நடனம் ஆடின்னு இருக்கார் இல்லையா, ஒரு காலத்து தூக்கிட்டு தானே இருப்பார். இந்த தூக்கிய திருவடிக்கு ஒரு குஞ்சிரபாதம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நவரத்தனை ஒன்று பண்ணி போடுறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டார். 20 வருடம் கழித்து ஒரு நவரத்தனத்தில் குஞ்சிரபாதம் பண்ணி அதை நடராஜ பெருமானுக்கு அணிவித்து அழகு பார்த்தார் மகா பெரியவர். தீட்சிதர்களும் சிதம்பரம் மக்களும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டார். நடராஜ பெருமான் அந்த தூக்கிய திருவடியில் நவரத்தன குஞ்சிரபாதத்தை அணிந்த பிறகு அழகழகாக ஜொலிச்சார். நடராஜ பெருமான் தன்னுடைய மொத்த கருணையையும் அந்த சிதம்பர மக்களுக்கு வழங்கினார் என்றால் அது மிகையாகாது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.